வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முட்டையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். முட்டை ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது, ஆன்டி ஆக்சிடென்ட்களை அதிகமாக கொண்டிருக்கு அப்படின்றதுக்காக முட்டையை எல்லா வடிவங்களையும் எடுத்துக்கொள்வது நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடாது. குறிப்பாக முட்டையை நீங்கள் நீராவியில் வேக வைத்து அவித்த முட்டைகளாக மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்படி சாப்பிடக்கூடிய முட்டை மட்டும்தான் உங்களுக்கு ஆரோக்கியமே தவிர, மற்றபடி இந்த எண்ணெயில் வறுத்து பொரித்த முட்டைகளை சாப்பிடுவது, பொடி மாஸ் போன்ற வடிவங்களில் முட்டையை எடுத்துக்கிறது, ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டையை எடுத்துக்கிறது அல்லது பச்சை முட்டையை அப்படியே சாப்பிடுவதெல்லாம் நல்லது கிடையாது. இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகளே கிடைக்காது. வெறும் ருசிக்காக மட்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி சாப்பிடக்கூடிய முட்டை உங்களுக்கு நுண்ணுயிர் தொற்றுகள், இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுத்தலாம். அதனால் நீங்கள் நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்கப்பெற்று என்னென்ன நோய்கள் வராமல் தடுக்கப்படுது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னால நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முட்டை அப்படின்னு சொன்னாலே அது புரதச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவு அப்படின்றது நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா? ஸோ புரோட்டீன் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணவாக முட்டையில் இருக்குது. முட்டையில் 9 அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் இருக்குது. ஒரு பெரிய முட்டையில் 6 கிராம் உயர்த்த புரதம் இருக்குது. ஸோ ஹை புரோட்டீன் நமக்கு இருக்குது. இந்த புரதம் நமக்கு எதுக்கு உதவும் அப்படின்னா தசைகளை நம்ம வலுப்படுத்திக் கொள்வதற்கும், தசைகளினுடைய ஒருங்கிணைந்த ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும், தசைகளை மிகச்சரியான முறையில் அதை சுருங்கி விரிஞ்சி அதை பலப்படுத்திக் கொள்வதற்கும், தசை செயல்பாடு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக இப்படி சாப்பிடக்கூடிய முட்டை, அதாவது நீராவில் வேக வைத்து சாப்பிடக்கூடிய அந்த அவித்த முட்டை எலும்புகளை ஆரோக்கியமாக வைத்திருக்கும், நீடித்த ஆற்றலை நமக்கு வழங்கும், அதாவது எனர்ஜியை நமக்கு கொடுக்கும். எலும்பு சார்ந்த பிரச்சனைகளான ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்பு உருக்கி போன்ற எந்த பிரச்சனையும் இருக்காது. தசைகளினுடைய வளர்ச்சியும் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு காரணமான புரதத்தை தான் நம்ம சாப்பிடக்கூடிய முட்டை நமக்கு வழங்குது. கோலின் சத்து முட்டையில் நிறைந்திருக்கிறதால மூளை ஆரோக்கியம், நினைவாற்றல் தன்மையெல்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். மூளையினுடைய செயல்பாடு, நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்கு மற்றும் அறிவாற்றலினுடைய ஆரோக்கியத்திற்கு முட்டையில் இருக்கக்கூடிய கோலின் முதன்மையான ஒரு ஆதாரமாக இருக்கு. ஒரு பெரிய முட்டையில் கோலின் பரிந்துரைக்கப்பட்ட அளவு நமக்கு தினசரி 27% கிடைக்க ஆரம்பிக்கும். இப்படி கிடைக்கக்கூடிய இந்த கோலின் சத்து மூளை செயல்படக்கூடிய திறனை மேம்படுத்தும். அதாவது ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று மூளை செயல்திறன் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். ஸோ படிக்கக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் முட்டையை நம்ம நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பாங்க. ஒரு ஃபாஸ்ட் லிடராக இருப்பாங்க. விட்டமின் டி சத்து முட்டையில் இருக்கிறதால எலும்புகள் மற்றும் பற்களையும் தசைகளையும் வலுப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு கொடுக்கும். 2 முட்டைகள் தினசரி நீங்கள் மதிய உணவுகளில் ஒரு முட்டை, இரவு உணவுகளில் ஒரு முட்டை அல்லது மதிய உணவுகளிலே சாப்பிடும் போது 2 முட்டைகளை நீங்கள் அவித்த முட்டைகளாக சாப்பிட்டீங்க அப்படின்னா தினசரி பரிந்துரைக்கப்பட்ட விட்டமின் டி சத்து உங்களுக்கு 82% கிடைக்கும். இது வலுவான எலும்புகளை உங்களுக்கு கொடுக்கும், பற்களை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும், ஆரோக்கியமான தசைகளையும் உங்களுக்கு அளிக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இருக்காது. பற்கள் உங்களுக்கு விழுவது போன்ற அபாயம், ஈறுகள் ரத்தம் கசிவது, ஈறுகள் வீக்காக இருக்கிறதால பற்கள் விழுவது போன்ற பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கும் முட்டை உதவிகரமாக இருக்கும். தசை செயல்பாடையும் ஆரோக்கியமாக வைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதை உங்களுக்கு அதிகப்படுத்தும். ஸோ உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம். சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மையும் முட்டை உங்களுக்கு கொடுக்கும். முட்டையில் ஃபோலேட் சத்துக்கள் இடம்பெறுக்கிறதால ரத்த சிகப்பு அணுக்கள்லாம் முறையான அளவில் நம்மளோட ரத்தத்தில் இருக்கும். இதன் மூலமாக ரத்தம் சார்ந்த பிரச்சனையான அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனைகள் நமக்கு இருக்காது. ஒரு பெரிய முட்டையில் ஃபோலேட் தினசரி நமக்கு வேண்டிய அளவில் 6% கிடைக்கும். அப்படின்றதால ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் விடுபடுவதற்கு முட்டையில் இருக்கக்கூடிய இந்த ஃபோலேட் சத்து உதவிகரமாக இருக்கும். ஸோ குறிப்பாக இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு முட்டையை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இல்லை நல்ல கொலஸ்ட்ரால் இருக்கு, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்கு. இதனால கெட்ட கொலஸ்ட்ரால்கள் மற்றும் ட்ரைகிளிசரைடுகள் நமக்கு குறைவாக இருக்கும். அப்போ நல்ல கொலஸ்ட்ரால்களினுடைய அளவு மட்டும் வளமான நம்ம வைத்துக்கொண்டு கெட்ட கொலஸ்ட்ரால்களை நம்மளுடைய ரத்த நாளங்களில் குறைக்கணும் அப்படின்னா முட்டையை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நாளைக்கு 1-2 முட்டைகளை சாப்பிடுவது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் உங்களுக்கு வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற பிரச்சனைகள்
உங்களை பாதுகாப்பதற்கு முட்டை உதவிகரமாக இருக்கும். ஸோ முட்டைகள் சிறந்த பிரதானமான உணவுப் பொருட்கள். பல பேருக்கும் நான்வெஜ்ஜில் தனியாக ஸ்பெஷலாக முட்டை பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நான்வெஜ்ஜில் இப்போ நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது மற்ற உணவுகளை சாப்பிட்ட உடல்நிலையை கெடுத்துக்கொள்வதை விட ஆரோக்கியமான முறையில் தினமும் நீராவியில் அவித்த முட்டைகள் சாப்பிடுங்க. இது உங்களுடைய உடல் எடையை கூட ஆரோக்கியமான முறையில் குறைப்பதற்கெல்லாம் உதவிகரமாக இருக்கும். ஸோ இப்போ புரோட்டீன் பார்த்தீங்க அப்படின்னா முட்டையினுடைய வெள்ளை கருவில் நிறைந்திருக்கும், முட்டையினுடைய மஞ்சள் கருவில் நிறைந்திருக்கும். இது ரெண்டுமே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய உடலை பலப்படுத்தி பலவிதமான நோய்களை வராமல் தடுத்து நலமோடு உங்களை வைத்திருக்கும். ஸோ முட்டை தினமும் 1 அல்லது 2 முட்டை, மதிய உணவில் ஒரு முட்டையும் இரவு உணவில் ஒரு முட்டையும் சேர்த்து சாப்பிடுங்க. அல்லது மதிய உணவுகளை மட்டும் 2 நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளை சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.